வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். மகர ராசி அன்பர்கள் இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பொருளாதார ரீதியா நீங்க ஏற்பட்டிருந்த சிரமம், இது எல்லாமே ஒவ்வொன்றா நீங்க போகுதுன்னு சொல்லலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். இது வரைக்குமே உங்களை கண்டாவே கண்டும் காணாம இருந்த உறவினர்கள், நண்பர்கள் கூட இந்த காலத்துல உங்ககிட்ட வழி வந்து சேர போறாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இது வரைக்குமே எதிரில் காணக்கூடிய எதிரிகள் கூட சண்டைக்கு வந்திருக்கக்கூடிய சூழல் தான் இருந்திருப்பீங்க. நண்பர்கள் வகையில் மட்டும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அனுசரணை இருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அப்படியே மாற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் வெற்றிங்கிறது உங்களுக்கு தான். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தட தாமதம் எல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் கூடிய வாய்ப்பு. கிரகங்களோட மாற்றங்கிறது இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களிலிருந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு விளக்க ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இழந்த வேலையாக இருக்கட்டும், இழந்த பொருளாதார ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும், இனி உங்களுக்கு எல்லாமே சீர் செய்யக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து உறங்க நேரம் இல்லாமல் கூட உழைக்க போகிறீங்க. உழைப்போட அருமை ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றங்கிறது ஒரு படிப்படியான ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் பயணம் ஏற்படக்கூடிய நேரம். முக்கியமாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில் வளர்ச்சி, பொருளாதார ரீதியாக சிறப்பான பலனை பெற போகிறீங்க. முக்கிய முடிவுகள் எல்லாமே நீங்கள் சரியாக இந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறப்பான எதிர்காலம் காத்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டாவே போதும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பான பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து நீங்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்க, எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மகர ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதம், திருவோணம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதமும் மகர ராசியில் அடங்கியிருக்குது. கால புருஷனோட அங்கமைப்பில் 2 முழங்காலையும் குறிக்கக்கூடிய 4வது சரராசி தான் மகர ராசி. பெரும்பாலுமே மகர ராசி அன்பர்கள் நல்ல வாக்கு சாதனையும் படித்தவங்க. இவங்களுடைய பேச்சில் இவங்களுடைய சாமர்த்தியத்தை எப்போதுமே வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தாங்கிறதால பெரும்பாலுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்க இவங்க தான். பெரும்பாலுமே ஏதாவது ஒரு வகையில் சின்னதாக தவறு செஞ்சுட்டா கூட போதும், இவங்க மனசாட்சிங்கிறது இவங்க கிட்ட நின்று பேசுன்னு சொல்லலாம். இதனாலே பெரும்பாலும் இவங்க எந்த தவறுமே அதிகமாக செய்ய மாட்டாங்க. மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது சிறப்பான ஒன்று. நீங்கள் செய்யக்கூடிய நன்மை, தீமை, பாவ புண்ணிய கணக்கு நீங்கள் அடுத்த நிமிஷமே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதனாலே உங்கள் வாழ்வுங்கிறது எப்போதுமே ஒரு கட்டுப்பாட்டால் தான் இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே நீங்கள் மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்களை தியாகம் செய்வீங்க. உற்றார் உறவினர், நண்பர்களும் மற்றவங்களுக்காக ஓடோடி உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கும். யாராவது ஒருத்தர் உதவின்னு வந்து கேட்டால் கூட தன்னோட நிலையிலிருந்து நீங்கள் அவங்கள யோசித்து பார்த்துட்டு பல வகையில் நீங்கள் உதவி செய்வீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு மற்றவங்களுடைய உதவிங்கிறது கிடைக்காது, அதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. உழைப்பு ஒன்னே மூலதனமாக உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எவ்வளவுதான் கஷ்டம், துயரம், துன்பம் இருந்தாலுமே ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நீங்கள் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு. ஒரு மத்தியம வயசுக்கு மேலே எல்லாமே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பெரும்பாலுமே உங்களுக்கு நீங்கள் தான் கேடைன்னு சொல்லலாம். என்னதான் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் நீங்கள் பல துயரங்கள் நீங்கள் அனுபவிச்சாலுமே ஒரு கேடை மாதிரி உங்களுக்கு நீங்களே தற்காப்பு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க. இதனாலே மற்றவங்களால இந்த குணத்தாலே மற்றவங்களுக்கு உங்களை பார்த்தாவே தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு பொறாமைங்கிறது எப்போதும் இருக்கும். இருந்தாலும் அதை பற்றி எல்லாமே கவலைப்பட மாட்டீங்க. மனசை ஒரு சமநிலையோட நடுநிலைத்தன்மையோடு நீங்கள் செயல்படக்கூடிய குணம் இருக்கும். பெரும்பாலுமே மகர ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய இளம் வயதில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் மத்தியம வயசுக்கு மேலே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் வயது ஏற ஏற தான் உங்களுக்கு சிறப்பான பலன் ஏற்படும். மொத்தத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, சமுதாயத்தில் அந்தஸ்தான வாழ்வு, தொழிலில் ஒரு உயர்வு, ஒரு செட்டில் ஆகக்கூடிய வாழ்க்கைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைன்னு சொல்லலாம். மகர ராசி அன்பர்கள் நீங்கள் எப்போதுமே சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் அதற்கு தீர்வு காண விருப்பப்பட்டால், இந்தியாவிலே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் மேலும் பரிகாரங்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு தீர்வு காணலாம். தொடர்ந்து மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. குணத்தில் மட்டும் நீங்கள் மாற்றம் எதுவுமே ஏற்படாமல் இருக்க பாருங்கள். எப்போதும் ஒரே மாதிரி இருக்க பாருங்கள். இது வரைக்குமே நிறைய கஷ்டங்கள் நீங்கள் பட்டதாலேயே குணத்திலேயும் சரி வாழ்விலையும் சரி நிறைய மாற்றங்களை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க.
இனிமே கொஞ்சம் மாற்றுங்கிறது வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் எப்போது ஒரே மாதிரி இருக்கிறது நல்லது. இயல்பாக நீங்கள் நேர்மையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தில் எந்த அளவுக்கு நேர்மையாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய காலங்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறீங்களோ சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இந்த நிகழ்வு தான் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். இதனால் இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தெய்வ அனுகூலங்கிறது நிறைய போகுது. விலகி போன உறவுகளாக இருக்கட்டும், பண வருமானமாக இருக்கட்டும், இனி உங்களை தேடி வரக்கூடிய நேரம். இனி நீங்கள் பண விஷயங்களை ஒரு பரவசப்படுத்தக்கூடிய நிலை அடைய போகிறீங்க. இடம் பூமி வாங்குறதுல ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாமே நடக்க போகுது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் அடுத்தடுத்து உங்களுக்கு ஏற்படும். சேமிப்பு கரைதேன்னு கவலைப்பட்டிருந்தவங்களுக்கு கூட இனி சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு. இடம் பூமியால் லாபம் உண்டு. தொழிலை விரிவு செய்ய போகிறீங்க. அதே மாதிரி இளைய சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இது வரைக்குமே மனக்கசப்பான தகவல் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று போனால் ஒன்றுன்னு வந்திருக்கும். குடும்பத்தில் அடுத்தடுத்த குழப்பங்கள் ஏற்பட்டுக்கலாம். எந்த ஒரு காரியத்திலும் திட்டமிடாமல் ஒரு நடைபெற்றிருந்தால் கூட மகிழ்ச்சிங்கிறது இருந்திருக்காது. இனி உங்களுக்கு சிறப்பான நிலை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுருவாங்க. பல வகையிலே நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம். சரியாக சாப்பிடாம சரியாக தூங்க கூட நேரம் இல்லாமல் நீங்கள் இது வரைக்குமே உழைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்திருக்கோம். இனி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து தந்தை ரீதியாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பூர்வீகத்தில் இருந்துட்டு வந்த ஒரு சொத்து பிரச்சனை கூட இனி பொறுமையாக கையாள போகிறீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகம் தான். நண்பர்களுக்காக கொஞ்சம் கடன் பொறுப்பேற்கிறத மட்டும் தவிர்க்க பாருங்கள். பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு நாள் வரைக்குமே ஒரு மறதியோ ஒரு நகையோ பணமோ நீங்கள் வச்சுருக்கலாம். முக்கிய ஆவணமோ நீங்கள் தொலைச்சிருக்கலாம். அது எல்லாமே தென்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்ப பொறுப்பு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இதனால் ஒரு சோர்வான உணர்வு ஏற்படலாம். தொடர்ந்து நீங்கள் மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சிகள் செய்யுங்க. யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களும் செய்யுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. இது ஒரு வகையில் ஒரு மன அமைதியை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சுக்கரனோட நிலைங்கிறது அனுகூலமாக தான் இருக்குது. பண வருமானங்கிறது சிறப்பாக இருக்கும். வீண் செலவு எல்லாமே படிப்படியாக குறையும். எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஆரம்பத்தில் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலுமே திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் சிறப்பாக இருக்குது. கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்கன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்க போகுது. கொஞ்சம் வாகனங்களால் மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன செலவு ஏற்படலாம். அதே மாதிரி தந்தையோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த லாபங்கிறது இனி உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றமே கிடைக்கும். வியாபார ரீதியாக இந்த காலம் உங்களுக்கு தொழிலில் வேகம் எடுக்கக்கூடிய நேரம். தொழில் வியாபாரம் விரிவாக செய்யலாங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருக்கலாம். முக்கிய முடிவு எல்லாமே எடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலம்னு சொல்லலாம். தொடர்ந்து ஒரு எதிர்காலத்தை நீங்கள் மனசில் வச்சு சரியான திட்டமிடலோடு நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து உங்களுக்கு அலுவலக ரீதியான விஷயம் இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் மட்டும் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவு, மேலதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாமே கிடைக்கிறதால வேலை ரீதியாக பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. தடைப்பட்ட திருமண பாக்கியம், அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். கொஞ்சம் பிள்ளைகளோட செயல்பாடுல கண்காணிப்புங்கிறது தேவைப்படுது. அதே மாதிரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உறவினர் நண்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் நீங்கள் முக்கியமாக அவங்களுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். சனிக்கிழமை ஆனால் சனி பகவானுக்கு எல்சாதை வச்சு நீங்கள் நெய்வேத்தி செஞ்சுட்டு வருது உங்கள் காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தி செய்யும். கூடவே நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியங்கிறதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதிர்ஷ்ட தினங்களாக பார்க்குறப்ப புதன் வெள்ளி நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள். சந்திராஷ்டம தினங்களில் 27, 28 உங்களுக்கு சந்திராஷ்ட தினமாக அமைஞ்சிருக்குது. மற்றபடி மகர ராசி அன்புகளுக்கு இந்த 15 நாட்களுக்குமே உங்களுக்கு சிறப்பான நிலை தான். தொழில் வியாபார ரீதியாக பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் யோகமான காலம். வாகன யோகம் சிறப்பாக இருந்தாலும் கொஞ்சம் வாகனத்தில் கவனமாக இருக்குங்க. தாய்வழி ரீதியாக ஆதரவு கிடைக்கக்கூடிய நேரம். அதே ரீதியாக தந்தையோட சின்ன சின்ன மனசாபம் ஏற்படலாம். இடம் பூமி வாங்கக்கூடியதில் இந்த காலம் நீங்கள் சிறப்பு கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இடம் பூமி வாங்குறதுல பிரச்சனை இருந்தாலுமே அதை நீங்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த காலத்தில் ஒரு தொழில் முயற்சி முடிவெடுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். தெய்வ வழிபாடில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை செலுத்திட்டு வர பாருங்கள். தொடர்ந்து இந்த காலகட்டங்கிறது மகர ராசி அன்புகளுக்கு இனி சிறப்பான காலம்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம்.
மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.